குறி வச்சா மிஸ் ஆகாது. தமிழ்நாட்டில் பெங்கல் புயல் கரையை கடக்கும். ஆனால் ஒரு ட்விஸ்ட். தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி பார்த்தீங்கன்னா 27 மற்றும் 28ஆம் தேதிக்கு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையுமே விடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வானிலை மைய கணிப்பின்படி இன்று புயலாக மாறும். இதற்கு பார்த்தீங்கன்னா பெங்கல் புயல் என்று பெயர் சூட்டப்படும். இப்பெயர் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பகிர்ந்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்திற்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து நாகைக்கு 400 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் சென்னைக்கு 590 கிலோமீட்டரிலும் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நாளை காலை பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளாக இந்த மாவட்டங்கள் எல்லாமே கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம், நீலகிரி, கோவை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, தென்காசி, அதைத் தொடர்ந்து விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இந்த புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்கும் என்பது உறுதியாகியுள்ளது. இது மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. சரியாக 30ஆம் தேதி வட தமிழகத்தில் கரையை கண்டிப்பாக கடக்கக்கூடும். இந்த புயலில் கன் உருவாகவில்லை என்றாலும் தாழ்வு மையத்தின் கண் போன்று மையம் உருவாகி இருக்குது. இது வலுவாக இருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 900 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இது மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்திற்கும் பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதுமே மேகமூட்டத்துடன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காணப்படும். நகரில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனமழை பற்றிய செய்தியை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.